Today, Mr. Adityan will share his insights on innovation, entrepreneurship, and building successful brands. Please join me in welcoming Mr. Adityan. Big round of applause, children. இல்லை எனக்கு எங்கேயும் இருக்கிறதோட எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் டே வந்து 20 minute வீடியோ பாருங்கள், 40 second வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை தாக்கிட்டீங்க. அடுத்தது more than that, I think the first thing I was impressed is the way that the whole thing was organized, right from the entry-லேருந்து. So thank you for that. The good thing about today is Dharani's speech got over before mine. ஒரு லைட்டாக சிவகார்த்திகேயன் வைப் கிடைச்சது எனக்கு அவர்கிட்ட இன்றைக்கி அவர் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் ரெண்டாவது என்னென்னா வச்சுக்கோங்க, அவர் சொன்ன விஷயங்கள் வந்து என்னால் கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு எஜுகேஷனல் நாலேஜ் ஆகட்டும், ஒரு மென்டர் ஆகட்டும், ஒரு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் ஹி கன்சியூம்ஸ் இஸ் ஹியூமங்கஸ். அவர் அதுலேருந்து இந்த விஷயங்கள் சொல்கிறாரு. எனக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து நல்ல வேலை லாஸ்ட்டாக பேசுகிறோம், அதை எதிர்பார்க்க மாட்டீங்களா எங்கிட்ட. ஃபஸ்ட்டாக பேசியிருந்தா ஓகே பேப்பர்லாம் திறந்து வச்சுட்டு நோட்ஸ் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஒன்றும் இருக்காது. அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அடிஷ்னல் ஷீட்டில் இன்னொரு ஒயிட் பேப்பரும் உங்களுக்கு தேவையில்லை தான் உங்களுக்கு. ஸோ ஹேவிங் செட் தட் ஒன் திங் தட் இன்ஸ்பயர்ட் இஸ், அவர் சொன்னார்ல ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி எத்தனை ஸ்டார் ஃபிஷ்க்கு இம்பேக்ட் பண்ணுறோங்கிறது வந்து தெரியாது, பட் எத்தனை முடியுமோ பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த வே தட் வி க்ரூ அப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நானும் ஸ்கூல்லாம் படித்தேன் அஃப்கோர்ஸ் உங்களை மாதிரி தான். அங்கெல்லாம் வந்து இந்த ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேலாம் நடக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த சில டேஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி கூப்பிடுவாங்க. மற்ற நாளைக்கெலாம் என்ன கூப்பிடுவாங்கன்னா, மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸை கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க, ஜென்ரிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து இங்கே பாரு அப்பா அம்மா பச்சு கேட்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஈவன் தோ அந்த மாதிரி அது ரொம்ப மேலோட்டமாக ஜென்ரிக் செஷனாக இருந்தாலும், நான் ஒரு ஆடியன்ஸாக அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பார்ப்பேன்னா, ஏன் அவங்கள மட்டும் கூப்பிட்றாங்க? சினிமாக்காரங்களை கூப்பிடுவாங்க, அது வேறு. இவங்களை கூப்பிட்றாங்கன்னா ஓகே, இந்த ஊரில் இருந்துட்டு இவங்க ஒரு பிஸ்னஸ், ஒரு பிராண்டு பில்ட் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஈவன் தோ அவங்க யாரும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி பேசலன்னாலும், உங்களில் ஒருத்தர் மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தாலும், எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரே விஷயம் என்னென்னா, நான் ஈரோட்டில் தான் ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன். ஸோ ஈரோட்டில் வந்து இவங்களெல்லாம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. உங்களுக்கே தெரியும் யாராருன்ட்டு. அவங்களெல்லாம் தான் கூப்பிட்றாங்கன்னா ஓகே அவங்களாம் சாதிச்சிருக்காங்க, அதனால தான் கூப்பிட்றாங்க. நம்மளை கூப்பிட்னா என்ன பண்ணணும், நம்மளும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு இது பண்ணி சாதிச்சா கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு அங்கே ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருந்து தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு கொடுத்த எக்ஸ்போஷர் வந்து அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வந்து போன வருஷம் சிகே சார்லேருந்து, இந்த வருஷம் தரணிலேருந்து, இப்போ எங்களை மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு டே டு டே பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கவங்களை கூப்பிட்ற எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்குதுங்கிறது வந்து ஐம் அமேஸ்ட் பை இட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் சச் திங்ஸுங்க. அண்ட் ஐ நோ தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் இனிஷியேட்டிவ்ஸ். இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ்ங்க. அகெயின் நான் ரொம்ப நிறையா இடத்துக்கு போக மாட்டேன். தேர் இஸ் கொஞ்சம் பீப்புள் கால் மீ ஈரோடு ரேசிஸ்ட். அது ஏன்னு தெரில. ஈரோட்லேருந்து ஏதாச்சும் கூப்பிட்டா மட்டும், நம்ம ஊர் சைட்லேருந்து கூப்பிட்டா மட்டும் நான் ஓகே பண்ணலாம் அப்படிமே. ஸோ அந்த மாதிரி சில காலேஜஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப அக்கேஷ்னலாக போகிற இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ வர கெஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எழுதுனதாகட்டும், இன்ட்ரடக்ஷனில் அவங்க பேர் ஹரிதா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும், ஐ கேன் see that it's very well organized. And I think from as a school away, you guys are looking a lot forward on how all you can empower children. And I think நிறைய இடத்துல அதை நான் காலேஜில் கூட பார்க்கல. ஸோ வெரி நைஸ் டு see that. அண்ட் வேறு இங்கே கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்லாம் பேசலாம் தரணி மாதிரி. பட் எனக்கு என்ன பயன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஆஃபீஸில் பேசினாவே வந்து என்கிட்ட நீ பூமர்ன்றானுங்க. அது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஸ்கூலு அவங்களாம் என்ன உங்களோட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு, இல்லை 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. அவங்களாம் அண்ணா என்னென்னா பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படிமானுங்க. சில டைம் ஏதாச்சும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பயங்கரமாக அப்படியே வெறியேற்றுற மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, ப்ரோ கிரிஞ்சு ப்ரோ அப்படிமானுங்க. நான் மூச்சு முட்டை எஃபர்ட்டு போட்டு பேசினேன்டா, கடைசியாக கிரிஞ்சுன்னு முடிச்சிட்டிங்களேடாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பதட்டம் வந்து எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என் ஆஃபீஸில் பேசுகிறது, இல்லைனா ஒரு காலேஜில் பேசும்போது, இல்லை வேற ஒரு ஃபெலோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்க கேதரிங்கில் பேசும்போது கூட எனக்கு இவ்வளோ பதட்டம் வந்ததில்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் தட் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ அதுக்கு வந்து என்னையே நான் பாராட்டிக்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் என்ன நினச்சேன்னா வந்து அந்த மாதிரி ஒரு கற்றுக்கிறது இருக்குல்ல, ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு 3 விதம் இருக்குது.
மேபி படித்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதுதான் நம்ம நிறைய ஸ்கூல்லலாம் பண்ணுறாங்க, படித்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பட்டு தெரிஞ்சுக்கலாம், அவர் அனுபவித்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் வந்து அந்த மூணாவது கேட்டகரியில் தான் நான் விழுந்தேன், விச் இஸ் வந்து பட்டு தெரிஞ்சுக்கிடுது. ஐ விஷ் ஐ டிட் அ லாட் ஆஃப் படித்து அண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆல்சோ, விச் குட் ஹவ் மேட் மீ பெட்டர் ஈவன் இன் அ ஷார்ட்டர் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ ஐ திங்க் தரணி இன்ஸ்பயர்ட் யூ டு டூ அ லாட் ஆஃப் படித்து தெரிஞ்சுக்கிறது அண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அண்ட் ப்ராபப்ளி ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த பட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து எப்படின்னா, இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என் வாழ்க்கை தான். ஸோ அதனால் வந்து நான் இன்ஸ்பைரிங்காக அப்துல் கலாம் அது சொன்னார், அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்கிறது வந்து எனக்கு செட்டும் ஆகாது. ஏன்னா நான் அப்படி அதெல்லாம் கேட்டு உருப்பிட்டு இருந்தேன்னா நான் தான் படிச்சுலாம் பார்த்து தெரிஞ்சிருப்பேனே, நான் பட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ஐ ரேதர் தாட் த ஈஸியஸ்ட் திங் ஃபார் மீ டு டூ when I'm addressing a gathering like this is to probably tell my own story. அண்ட் அந்தந்த ஸ்டோரியில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலிக்கிறப்ப என்ன தோணுன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த வலி வராமல் இருக்கணும்னா நீ என்னென்ன பண்ணணும்னு தோணும். ஸோ தட்ஸ் வேர் யூ ஹேவ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லேர்னிங்ஸ். ஸோ ப்ராபப்ளி ஐ ஹேவ் அ ஃபியூ ஆஃப் தோஸ் லேர்னிங்ஸ் விச் ஐ தாட் ஐ குட் டாக் டு யூ அபவுட். ஸோ எசென்ஷியலி நீங்கள் கேட்க போகிறது வந்து என்னோட சொந்த கதை. ரொம்ப மசாலாலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயங்கரமாக கிளாமரஸாக அப்படி இப்படின்னு ஹீரோசம்லாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் பிளெயினாக, இந்த மெய்யழகன் படம் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா ஏதாச்சும்? அந்த மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பட் ஹியர் வி கோ. கொஞ்சம் நோட்ஸும் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் என்னடா பார்த்து காப்பி அடிக்கிறேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. நானும் அப்புறம் கதையெல்லாம் யோசிக்கணும்ல. ஸோ என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து வாஸ் வெரி நார்மல் ஃபார் மீ. ஒரு 30-35 பேர் இருப்பாங்க கிளாஸில். அதில் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் இருப்பேன், 16, 17, 18 ரேங்க்லேயே. ஸோ முன்னாடி யார் முன்னாடியும் படவும் மாட்டேன், அட் த சேம் டைம் வந்து இது உருப்படாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாக தான் நான் இருந்தேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி ஸ்கூலில் வந்து நிறையா படித்தது அப்படியே புக்கில் இருக்கிறதெல்லாம் எழுதுனா மார்க் கொடுத்துருந்தாங்க. மேபி காலேஜில் ஐ பெர்ஃபார்ம் ஸ்லைட்லி பெட்டர் அகடமிக்லி, ஜஸ்ட் பிகாஸ் காலேஜில் வந்து நான் புக்கை வச்சு படிக்க மாட்டேன். எனக்கு மற்றவங்க படிச்சுட்டு கதை சொல்லுவாங்க எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி, அதை கேட்டுட்டு போய் என் சொந்த கதை மாதிரி எழுதுவேன். ஸோ ப்ராப்ளி தட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ ஸ்கூல்லேருந்து எதுவும் இன்ஸ்பைரிங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பண்ணல நான். அதனால் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், ஸ்கூலில் ஏதாச்சும் நம்ம சாதிச்சிருக்கோமோ சொல்லாமோ ஸ்கூல் கிட்ஸுக்கு. யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரல. அதனால் நம்ம ஸ்கூல் அப்படியே விட்டுறலாம். அதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்களே, நீங்களாம் சாதிக்கலாம். ஸோ டேரெக்டாக காலேஜுக்கு போயிடலாம். பட் அந்த ஸ்கூல் வயசில் நடந்த இன்சிடெண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஈரோட்டில் எந்த கடை திறப்பு விழா, ஸ்கூல் ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் அந்த ஊரில் பெரிய ஃபியூ ஆண்டர்ப்ரனர்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு எப்போவுமே இன்ஸ்பைரிங்காக தான் இருந்துச்சு. தட் ப்ராபப்ளி வாஸ் த சீட் தட் வாஸ் இன்சைட் மை மைண்ட். ஓகே, சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு பேர் சம்பாதிக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணுங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். காலேஜ் படிக்கும்போது ஆப்வியஸ்லி அதுலேயும் ஒரு 1-2 வருஷம் டக்கு டக்குன்னு போயிடும். காலேஜ் எதுக்கு இன்ஜினியரிங் சேர்ந்தனே தெரியாமல் இன்ஜினியரிங் 2 வருஷம் ஓட்டுவோம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். பட் அந்த 2 வருஷம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் 3வது வருஷம் வந்து அங்கே தான் ரியாலிட்டி ஹிட் ஆகும். அவர் சொன்னார்ல, அதுக்கு மேலே யார் கையிலையும் இல்லை, உங்கள் கையில் தான் உங்கள் லைஃப் இருக்குங்கிறது. எனக்கு வந்து அது 12th இந்த 2 வருஷம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஓடியாச்சு. 3rd இயர் வரும்போது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. யாராவது அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்தக்காரங்க அண்ணா அக்காலாம் இருப்பாங்கல்ல. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் போது வந்து அடுத்தது வேலைக்கு போகணுமா, அப்புறம் தான் வந்து சொந்தமாக சம்பாதிக்கணும், அந்த இதெல்லாம் வரும். அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐயோ நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோமே, நமக்கு அதெல்லாம் ஆசை இல்லையே, நம்ம ஏன் போய் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே அப்படிங்கும்போது அப்புறம் தான் வந்து அந்த கண்ணு முன்னாடி என்னென்ன தெரியுது, எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 மாதம் சுற்றிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்போது கண்ணுக்கு முன்னாடியே இருந்தது என்னென்னா, அந்த காலேஜ் நான் படித்த காலேஜோட கேன்டீன் ஒரு ஃபுட் கோர்ட் வந்து யாரும் ரன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஓகே நம்மளே லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காலேஜ் 3rd இயர் கடைசியிலேயே அந்த வேலையை பண்ணேன். ஸோ 3rd இயர், ஃபைனல் இயர் அண்ட் 1 இயர் ஆஃப்டர் தட் 3 வருஷம் அந்த காலேஜோட ஃபுட் கோர்ட் ரன் பண்ணேன். இங்கே பெருந்துறையில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் தான். அதுதான் என்னோடய முதல் பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான லேர்னிங் எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி. அது வந்து அன்றைக்கி வரல, இன்றைக்கி 15 இயர்ஸ் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது தட் வாஸ் ப்ராப்ளி த வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் தட் ஐ ஹேட். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தரணி சொன்ன மாதிரி எவ்ரி 1 இயர் கூட இல்லை, எவ்ரி 6 months வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து 5 வருஷம் கழிச்சு இல்லை, 2 வருஷம் கழிச்சு இல்லை, 6 மாதம் கழிச்சு கூட அது ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. அப்படிங்கும்போது வந்து த குட் திங் தட் ஹேப்பன்ட் இன் மை கெரியர் இஸ் தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டார்ட் ஏர்லி.
ஏன்னா இட்ஸ் a லாங் ஜேர்னி, இட்ஸ் a டஃப் ஜேர்னி, there is so much to learn. அப்படிங்கும்போது வந்து the longer duration that you're able to sustain, the better you will be. அந்த சேவிங்ஸ் மாதிரி தான், அந்த காம்பவுண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு வந்து டைம் தேவைப்படும். அந்த டைம் வந்து எனக்கு கிடச்சதுங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதையே நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என் கூட வந்து கிளாஸில் உட்காந்து பேசுவோம்ல, மச்சான் நான்லாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நானும் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸில் அப்போல்லாம் ஒரு பேட்சில் 120 பேர் இருப்போம், 60 பேர் கிளாஸில். ஒரு 10-15 பேராவது ஈஸியாக இதுதான் நான் பண்ணுவேங்க. அதில் இன்னொரு 10 பேர் வேறு கேட்டகரி, நான் ஃபாரின் போய் எம்எஸ் படிச்சுட்டு வந்து பாரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அவன் திரும்பி வரவே இல்லை முதல்ல அந்த குரூப்பு. அடுத்தது நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்கிற மச்சி, வேலை செஞ்சுட்டு பணத்தை சேர்த்து வச்சுட்டு கொண்டு வந்து தொழில் ஆரம்பிப்போம் பாருனாங்க. அவங்களையும் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அ லாட் ஆஃப் பீப்புள், மேபி 1-2 பேர் வந்து ended up doing it. அது ஏன்னா அந்த மாதிரி அடுத்தது வேலைன்னு போவீங்கன்னா அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப்பில் ஆட் ஆகிட்டே வரும். அடுத்தது ஏதாச்சும் வீடு காருன்னு வாங்குவோம், அடுத்தது ஏதாச்சும் கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் அந்த வீடு காருக்கு வந்து லோனை சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு லூப்புக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதுலேருந்து வெளில வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்க் இன் யுவர் லைஃப் வந்து எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ எனக்கு வந்து அந்த ஏர்லியராக அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து ஒர்க் ஃபார் மீ. ஸோ ஃப்ரம் தட் ஆஸ்பெக்ட் வந்து இஃப் அட் ஆல் சம்மன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட், ஐ வுட் ஆல்வேஸ் சே தட் த பெஸ்ட் டைம் டு டூ இட் இஸ் நவ். தெர் இஸ் நோ பெட்டர் டைம். அது வந்து தட் இஸ் ஒர்க் ஃபார் மீ, அதனால் அதை நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த காலேஜ் ஃபுட் கோர்ட் லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணலைங்க. அது ரன் பண்ணும்போது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த நயவிட்டின்னு சொல்லுவாங்களே, ஒன்றும் தெரியாமல் போய் ஒரு விஷயத்தை பண்ணும்போது வந்து மற்றவங்க மாதிரி பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவீங்க. அங்கே வேலை செய்ய வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து, கொல்கட்டாலேருந்து, ஒரிசாலேருந்துலாம் தான் நிறைய பேர் சமையல்காரங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள மற்ற இடத்துலலாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை விட நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேன். அண்ணான்னு கூப்பிடுவேன். அவங்களுக்கு ஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்குற இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். அவங்களுக்கு ஸ்டாஃப் மீல்ஸ்ன்னு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து நான்வெஜ் போடணும்னு எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி நான் வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி மற்றவங்க யாரும் ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு. அந்த ட்ரீட் பண்ணது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னதான் நீ ஒரு சின்ன பையன் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் வந்து அந்த பிஸ்னஸை வந்து அது அவங்க பிஸ்னஸாக பார்த்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் வந்து என் சொந்த பிலீஃப் சிஸ்டம் தான் வந்து என்னோட கம்பெனியோட பிலீஃப் சிஸ்டமாக எண்ட் ஆஃப் த டே மாறி இருக்குது. இன்றைக்குமே குக்டு வந்து பை த வே நடுவில் ஒரு டீட்டூர், இதில் யார் குக்டு தெரியும்? அப்பாடா நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ குக்டில் வந்து ஒரு குட் திங் என்னென்னா, உங்களுக்கு என்ன மட்டும் தெரியாது, என் டீமில் இருக்க பல பேர் தான் தெரியும். கரெக்டாக? என்ன தவிர என் டீமில் இருக்க மற்றவங்களாம் தெரியும்னு சொல்கிறாங்க, கை தூக்குங்க. பிகாஸ் இட்ஸ் நாட், ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் மை கம்பெனி அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் ஆல்சோ ஃபீல்ஸ் இட்ஸ் தேர் கம்பெனி. அவங்க வந்து குக்டை வந்து வீடியோவில் கேரி பண்ணுறதாகட்டும், குக்டை வந்து பேஷனட்டாக விற்கிறதாகட்டும், என்னை விட பெட்டராக கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அது ரீசன் என்னென்னா, அவங்கள வந்து யாரையுமே வந்து நான் ஒரு எம்ப்ளாயியாக ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் வந்து we treat them with a very huge respect and we give them responsibilities and we let them outshine even me, and that's something that I always believed in. And அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா irrespective of color, caste, religion, மக்களை வந்து நீங்கள் நல்லா நடத்துகிறீங்க, if you treat people rightனாவே வந்து they'll take more responsibilities and they'll start treating the business as their own அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சம்திங் தட் ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன். இன்றைக்குமே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் இருந்த பசங்களுக்குலாம் வந்து நாங்களே வந்து வீடு எடுத்து கொடுத்துருப்போம். ஆஃபீஸ் தான் ரெண்ட் பே பண்ணோம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஃபீஸில் வந்து அவனுக்கு பிடிச்ச அவன் சமைச்சிக்கலாம். லஞ்ச் வந்து ஆஃபீஸில் வந்து ஆல்ரெடி வந்துடும் வெளிலேருந்து. இன்றைக்கும் அதே மாதிரி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நான்வெஜ் வரும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே வந்து ஷூட் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ அவன் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ அந்த சின்ன வயசில் காலேஜ் முடிச்சுட்டு வரவனுக்கு தேவையான 2 விஷயம் என்ன, ஒரு நல்ல ஸ்டே அண்டு சாப்பாடு. அந்த 2 விஷயம் பார்த்திங்கன்னா அவன் சம்பளத்தை தாண்டி நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ திங்க் the second biggest learning that I had is treating people right, irrespective of caste, religion, color, ethnicity. And once you do that, I mean, it is a nice thing to do, and they'll start behaving very differently than what you know. So that's the second learning that I had. அதுக்கடுத்தது வந்து அந்த ஃபுட் கோர்ட்லாம் ஒரு 3 வருஷம் லீஸ் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இன்டர்நெட் பிகேம் அ பிக் திங். நீங்கள்லாம் இன்டர்நெட்டோடவே வளர்ந்த ஜென்ரேஷன். நாங்கள் வந்து இன்டர்நெட்டும் எங்கள் ஜென்ரேஷனில் தான் பிறந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் இது மாதிரி கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி. எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு இமெயில் வந்துச்சு, அடுத்தது இமெயிலேருந்து சேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆர்குட்டு, ஃபேஸ்புக் எல்லாம் அதுக்கப்புறம் எவால்வ் ஆனது, இன்ஸ்டாகிராம்லாம். ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் 2012 சினிமா படம்லாம் வந்து 3-4 நாளில் தேட்டர்லேருந்து போயிடுச்சுன்னா அடுத்தது 100வது நாள் டிவியில் தான் வரும். நடுவில்லாம் பார்க்குறேன்னா என்ன பண்ணும், திருட்டு விசிடி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனு. இல்லைனா எங்கேயாச்சும் அப்போ நெட்டில் டவுன்லோட் கூட இல்லை, அப்போ வந்து டாரண்ட்லாம் இருக்கும்.
நைட்டு டவுன்லோட் போட்டுவிட்டோம்னா காலையில் டவுன்லோட் ஆகி ரெடியாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் தான் நீங்கள் அந்த படம் பார்க்க முடியும். அந்த பீரியடில் வந்து ஓகே படத்தை வந்து லீகலாக ஆன்லைனில் ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணலாம்ல, காசு கட்டி பார்க்குற மாதிரின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப். ஹீரோ டாக்கீஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த டைமில் வந்து பல ப்ரொடியூசர் வாசல்லாம் போய் நிற்போம், மீட்டிங் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இப்போ நீ என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க, காலேஜ் கேண்டீன் நடத்திருக்க, இன்றைக்கி வந்து ஏதோ ஆன்லைனில் சினிமா போடுற பிஸ்னஸ் பண்ணுறங்கிற, உனக்கு என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, நீ எப்படி இதை ஒழுங்காக பண்ணிடுவ அப்படிங்கிற கொஷன்லாம் அன்றைக்கி வந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஸ்டில் வந்து இல்லை நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற திமிரில் வி எண்டட் அப் எனிவே லான்ச்சிங் இட். அந்த என்டையர் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து இல்லை அதுக்கு ரிலேட்டட் படிப்பு தேவை, அதுக்கு ரிலேட்டட் டொமைனோட எக்ஸ்பர்டீஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் மக்கள்கிட்ட. ஐ திங்க் ஐ எம் அ கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரேக்கிங் தட் ஒப்பீனியன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு காலேஜ் கேண்டீன் நடத்திட்டு சமைச்சிட்டு இருந்த நான் தான் போய் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு அண்ட் ஒரு மூவி ஸ்ட்ரீமிங் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணோம். ஸோ அதோட சம்மரி ஆஃப் லேர்னிங் என்னென்னா, அந்த ஹீரோ டாக்கீஸோட 4-5 இயர்ஸோட லேர்னிங் வந்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருந்து தான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆரம்பித்து இறங்கி ராத்திரி பகலாக அதை வேலை செஞ்சீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் அந்த டொமைனில் எவன் இருக்கலே பெரிய எக்ஸ்பர்ட்டோ அவனை விட உனக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் அது வந்து என்னோட ஓன் பர்சனல் லேர்னிங்கில் நான் ஹீரோ டாக்கீஸில் கற்றுக்கிட்டது. ஸோ எண்ட் ஆஃப் த டே போயிட்டு தைரியமாக ஆரம்பித்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணோம். 4 years வந்து வி ரேன் ஹீரோ டாக்கீஸ். அண்ட் ஒரு அவுட் சைட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லான்ச் பண்ணல, வெளிநாட்டில் மட்டும் தான் லான்ச் பண்ணோம். ஸோ இந்தியாவை தாண்டி அவுட் சைட் இந்தியாவில் ஹையஸ்ட் தமிழ் சப்ஸ்கிரைபர் பேஸ் இருந்த ஒரு பிளாட்ஃபார்மாக ஹீரோ டாக்கீஸ் மாறுச்சு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஆரம்பிக்கும் போது நடந்த விஷயங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ வீட்டில் வந்து ரொம்ப பணம்லாம் இருக்காது. ஸோ அவங்களால எவ்வளோ பணம் முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போய் ஆரம்பித்தோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி வீட்டில் கொடுத்த பணம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வச்சுங்க, சரி ஆரம்பிச்சாச்சு, இறங்கியாச்சு, இதை நம்ம சாதிச்சே தீரணுங்கிற வெறியில் போய் கடனை வாங்குறது, பேங்க் லோன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஓட்டி பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு 23-24 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி ரூபாய் கடன் வாங்கினேன் ஹீரோ டாக்கீஸ் பிஸ்னஸ்க்காக. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த கடனை ரீபே பண்ண முடிஞ்சு. இந்த இடத்துல இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த திமிரு எனக்கு இன்றைக்கி இருக்குமானா கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு திமிர் இருந்துச்சு. அந்த திமிர் வந்து எனக்கு என்னென்னு எனக்கு டிஃபைன் பண்ண தெரில. அது ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன யோசிப்பீங்க? ஓ இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதோட அவுட்கம்ஸ் என்ன, அவுட்கம் ஏ, அவுட்கம் பி, அவுட்கம் சி, இது வந்து பெஸ்ட் கேஸு, இது மாடரேட் கேஸு, இது வந்து பேட் கேஸு, ஓ வாட் இஃப் இட் ஃபெயில்ஸு, அந்த சினோரியோ அனாலிசிஸ்லாம் வந்து நிறையா பண்ணுறோம். அது என் ஒய்ஃபைன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன். ரொம்ப நிறையா சினோரியோ அனாலிசிஸ் பண்ணுவாள். மோஸ்ட்லி அந்த ஃபெயில்டு சினரியோ பற்றி ரொம்ப நேரம் யோசிப்பாள். நான் அன்றைக்கி இருந்த திமிர் என்னென்னா, அந்த ஃபெயில்டு சினரியோ யோசிச்சதே இல்லை. மேபி இன்றைக்கி வரைக்கும் வந்து சில டைம் நான் ஃபெயில்டு சினாரியோ யோசிக்கும் போது எனக்கு நானே சொல்லிக்கிறது வந்து, அன்றைக்கி நீ யோசிச்சியா, அன்றைக்கி வந்து ஒரு குருட்டு தைரியம், ஒரு திமிரு, எப்படி தான் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு திமிரில் தானே நீ அந்த வேலை செஞ்ச. இன்றைக்கும் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு திமிரு தான் வந்து அந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக காப்பாற்றுச்சு அட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ். இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி கஷ்டமான ஃபேஸ் வரும்போது அந்த திமிரு, அந்த பழைய பன்னீர்செல்வமாக உன்னை நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் மனசு வந்து தோணும் எனக்கு. விச் இஸ் வந்து இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸில் நான் தரணி முதற்கொண்டு சொல்கிறேன், தேர் ஆர் மல்டிபிள் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பீப்புள் தட் ஐவ் சீன். எல்லாத்துக்கும் அவங்களோட டாப் ஸ்கில் செட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, த ஒன் காமன் ஸ்கில் செட் தட் ஐ கேன் ரிலேட் வித் எவ்ரி ஒன் இஸ் அ ஃபேக்டர் கால் டிட்டர்மினேஷன். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் நோ அதர் வேரியபிள் தட் மேட்டர்ஸ் ஆஸ் மச் அஸ் டிட்டர்மினேஷன். அந்த திமிர் இருக்குல்ல, என்னால் முடியும், நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது. இப்போ தரணி மாதிரி ஆள்கிட்ட போயிட்டு இதான் செவரு தாண்டி நீ போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ செவரு, சரி போய் வேறு ஏதாவது வேலையை பார்க்குறேன்னு போக மாட்டாங்க. ஏன்னா அதை அடியில் குழி தோண்டி போகலாமா, ஜம்ப் பண்ணி போகலாமா, உடச்சி போகலாமா, இல்லை சைடில் ரொம்ப தூரம் சுற்றி போகலாமான்னு சொல்லிட்டு எல்லா பாசிபிலிட்டிஸ் யோசிப்பாங்க. அந்த இடத்துல தான் உனக்கு தெரியாத பாசிபிலிட்டிஸ்லாம் மண்டை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ am I right தரணி? உடச்சி போகிறது அது ஒவ்வொருத்தரோட இது. சில பேர் குழி தோண்டி போவாங்க. பட் த சிங்கிள் ஃபேக்டர் தட் இஸ் மேக்கிங் தெம் திங்க் லைக் திஸ் இஸ் டிட்டர்மினேஷன். என்னால் முடியும், நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற திமிரு. அந்த திமிரு தான் வந்து ஹீரோ டாக்கீஸை வந்து ஒர்க் பண்ண வச்சது நான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி அந்த கடனை திருப்பி கொடுத்து அதுக்கப்புறம் வி கண்டினியூ டு ஸ்கேல் த கம்பெனி. நான் ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், பட் இட் வாஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா அப்போல்லாம் இந்தியன் வெஞ்சர் கேபிட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுற பிஸ்னஸுக்கு தான் காசு போடுவேன், நீங்கள் இந்தியன் கம்பெனி தான், பட் ஆனால் நீங்கள் ஃபாரின் கஸ்டமர்ஸ் தானே சர்வ் பண்ணுறீங்க, ஸோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 100-150 விசிட்டை பிச் பண்ணியிருக்கோம். எதுவுமே நடக்கலை.
அந்த டைமில் வந்து ஐயோ எப்படி இப்போ ஒரு 8 கோடி 10 கோடி தேவைப்படுது இந்த பிஸ்னஸ்க்கு, எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் எல்லாம் இருந்திருக்கு. இது இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் இல்லையன்ட்டு. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பணம் இருக்கிறதே கரெக்டாக ஆன் டைம் சேலரிஸ் கொடுக்கணும், எப்படியோன்னு மேனேஜ் பண்ணி எப்படியோன்னு புரட்டி பண்ணுவோம். அப்போ கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்களை மாதிரியே ஒரு கம்பீட்டிங் சர்வீஸ் இன்னொரு கம்பெனி, யூகே பேஸ்ட் கம்பெனி வந்து எங்களை மாதிரியே சேம் தமிழ் மூவி அவுட் சைட் இந்தியா ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ரன் பண்ணிருந்தாங்க. ஒரு வியாழக்கிழமை, யூஸ்வலாக வியாழக்கிழமை மிட் நைட் வந்து சினிமா ஆன்லைன் ரிலீஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து அந்த படத்தோட மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து டைமுக்கு போய் சேரல. எங்களுக்கு ஒரு 9 மணிக்காக கூப்பிட்டாங்க. நீங்கள் எங்கள் பேரில் வந்து ப்ராசஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு பண்ணி 11 மணிக்கு பண்ணோம். அவங்களும் 12 மணிக்கு அந்த படத்தை லைவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதுக்கு நார்மலாக வெளில ஸ்டுடியோ சார்ஜஸ் ஒன்று பண்ணுவாங்க, நீங்கள் பில் பண்ணிக்கிறீங்களா பிரதர்னாங்க. 10, 20, 20,000 25,000 பண்ணுறீங்களாங்க. இல்லைங்க வேணாங்க, அது என்னங்க எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை எங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் சொல்லி முடிச்சுட்டு அந்த கான்வர்சேஷன். ஸோ அந்த டைமில் எப்படினாலும் யோசிச்சிருக்கலாம், அவன் கம்பீட்டிங் கம்பெனி, நீ அவனுக்கு ஏன் ஏர்லியாக அதே டைமில் ரிலீஸ் பண்ணுற அட்வான்டேஜ் கொடுக்குற, நீயே பண கஷ்டத்தில் இருக்கிற, உனக்கு அந்த 25,000 முக்கியம் தானே, சரின்னு சொல்லியிருக்கலாம். பட் என்னவோ அது நான் சொன்ன மாதிரி நம்மளோட நேச்சர்னு ஒன்று வெளியே வரும்ல, அதெல்லாம் வேணாங்க, அது என்னங்க காசு, அதில் என்னங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அது என்னாச்சுன்னா, அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி, இங்கே ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன் மாதிரி லெபாரான்னு சொல்லிட்டு ஒரு யூகே டெலிகாம் கம்பெனி. அதோட ஃபவுண்டர்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ். அவங்க வந்து சென்னை வரும்போது வந்து இந்த ஹீரோ டாக்கீஸ் கம்பெனி ஃபவுண்டரை பற்றி நீங்கள் சொன்னீங்களா, ஆதியும் அவங்க அண்ணன் பிரதீப்பும் 2 பேர்த்து வர சொல்லு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாராமா. நேரில் போய் பார்க்கும்போது நீ என் டீம் சொன்னானுங்க இது மாதிரி நீங்கள் பண்ணதை, எனக்கு அங்கே எனிவே யூகேலேருந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக போகுது, ரேதர் நாங்கள் கம்பெனி இங்கே மர்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 12 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ தட் என்டையராக ஹீரோ டாக்கீஸ் பிராண்ட்லேயுமே ரன் பண்ணுங்கள், நீங்கள் 15,000 கஸ்டமர் வச்சிருக்கீங்க, என்கிட்ட 30,000 கஸ்டமர் இருக்குது, ஸோ லார்ஜர் கஸ்டமர் பேஸாகவும் ஓவரால் வேல்யூ அதிகமாகும்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படி மாதிரி அவங்க தான் கடைசியாக இன்வெஸ்ட்டும் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிரான்சாக்ஷனலாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். விச் இஸ் வந்து நான் ஒன்று கொடுக்குறேன் எனக்கு என்ன கிடைக்கும், இல்லை நான் கொடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு இதாக கிடைக்குமா. அந்த இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்த்துட்டு ஹீ ஓஸ் மீ 1, ஐ ஓ ஹிம் 1ங்கெலாம் நம்ம கணக்கு வச்சுட்ருக்கோம். அது வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம எல்லோரும் வளர்ந்த ஊரில், அட்லீஸ்ட் இந்த ஊரில் நான் வளர்ந்த ஊர்லலாம் வந்து அப்படி யாரும் கணக்கு பார்க்கல. அட்லீஸ்ட் அது வந்து தட் இஸ் ஒன் திங் தட் இந்த ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு போய் சென்னையில் காமிக்கிற விஷயங்கள் வந்து ஒன்று மரியாதை, ஒன்று லாங்குவேஜ், ஒன்று இந்த மாதிரி சில கல்ச்சரலி சிக்னிஃபிகண்டான விஷயங்கள். அந்த நம்மளோட நைவிட்டி தான் பார்த்திங்கன்னா, நம்மளோட எந்த எதிர்பார்ப்பும் வேணாம் இல்லாமல் ஒரு செஞ்ச உதவி தான் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து எங்களுக்கு பிக்கெஸ்ட் ஹெல்ப்பாக அமைஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் அது நடக்கலைன்னா கம்பெனி அதுக்கப்புறம் சஸ்டைன் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த ஒரு டிரான்சாக்ஷனலாக லைஃப்பை பார்க்காம வேலை செஞ்சது. இன்றைக்கி இங்கே இருக்கவங்க நீங்கள் பல ஊருக்கு போகிறீங்க, ஃபாரின் போவீங்க, வெளியூருக்கு மும்பை, பூனே, பெங்களூர், ஹைதராபாத் எங்கெங்கேயோ போயிருப்பீங்க. எந்தெந்த ஊரில் வேணாலும் போய் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வேலை செய்யலாம். பட் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்களா, எங்கள் வீட்டில் சில ஒரு பண்பு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம என்றைக்குமே அதை கேரி பண்ணிட்டு போனோம்னா வந்து இட் ஸ்டில் இஸ் யூஸ்ஃபுல் அட் எனி பாயிண்ட் இன் டைம். அண்ட் தட் வாஸ் மை லேர்னிங் தென். அண்ட் ஆஃப்டர் தட் ஹீரோ டாக்கீஸ் வந்து இன்னொரு தெலுங்கு பேஸ்ட் கம்பெனி வந்து தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்கிறதுக்காக அது அக்வைர்டஸ் இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு 4 years பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்ததுக்கு அந்த டிட்டர்மினேஷன் ஒரே ஒரு ஃபேக்டர் வச்சு அது அந்த கம்பெனியை வந்து ஒப்பேற்றி வாங்கின கடனையும் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த ஹீரோ டாக்கீஸ் ஜேர்னி அமைஞ்சிச்சு. ஸோ தட் வாஸ் மை ஹீரோ டாக்கீஸ் ஜேர்னி. அண்ட் ஆஃப்டர் தட் இஸ் வென் குக்டு ஹேப்பன்டு. குக்டு கூட பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி மேம் சொன்னாங்க இது மாதிரி அவங்க சன்லாக்கு ஆஸ்திரியாவுக்கு எங்களோட மசாலாஸ் அனுப்பிச்சுட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி இட்ஸ் அ கன்சியூமர் பிராண்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வீடியோ பிராண்ட். பட் 2020 நாங்கள் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஜஸ்ட் அ வீடியோ பிராண்ட். ஆனால் எனக்கு அன்றைக்கி தெரியும் ஃப்யூச்சரில் ஒரு கன்சியூமர் பிராண்டாக பில்ட் பண்ணணுன்னா, இப்போது ஊரில் வந்து எத்தனை புது சர்வீஸ் லான்ச் பண்ணுறாங்க, எத்தனை மசாலா கம்பெனி லான்ச் பண்ணுவாங்க, ஆனால் எல்லா பேரும் உங்களுக்கு தெரியுமா? பட் குக்குடுங்கிற பேர் உங்களுக்கு ஏன் தெரியுது? இது ஏன் தெரியுதுன்னா அதுதான் நாங்கள் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பண்ண விஷயம். 2020 when we started we said ஒரு கிச்சனுக்குள்ளே நம்ம போகிறது அடுத்தது. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ராடக்டாக போகிறது, காசு கொடுத்து அவங்க வாங்கி ப்ராடக்டாக எடுத்துகிட்டு போகிறது லேட்டராக நடக்கும். பட் இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக போக முடியுமா? ஒரு நல்ல ரெசிபி காமிச்சோம்னா அதை பார்த்துட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் சமைப்பாங்களா? ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கான்னு தேடினது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் வந்து வெறும் வீடியோ தான் போட்டுட்ருப்போம் எவ்ரிடே. எங்கள் அப்பாட்டெல்லாம் போய் கேட்பாங்க, இது மாதிரி பையன் ஏதோ பெருசாக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க, இப்போ என்னங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்காங்க அப்படிம்பாங்க. அடுத்து இன்ஃபேக்ட் வந்து நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் சொல்லாமன்னு தெரியலிங்க. ஸோ அந்த டைமில் என் ஒய்ஃபோட அப்பாவுமே வந்து மாமனாருமே கேட்டார், இப்போ தான் கம்பெனி வித்துட்டாப்லன்னு சொல்கிறாரு, அடுத்தது இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காரு, இவரை நம்பி எப்படிமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னாங்க. ஸோ பட் அந்த இடத்துல என்ன தெரியுங்களா, சில டைம் வந்து நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு
ஸ்பேஸ் ஒரு கேப் தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் பண்ணுவீங்க. அது வந்து எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியமே இல்லை. பட் எனக்கு தெரியும் இதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து 3rd year 4th yearல when we launch products we'll scale exponentially, அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்காக அன்றைக்கி வீடியோ பிராண்டாக ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட கான்ஷியஸ் டெசிஷன். அதை நான் போய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் சில இன்வெஸ்டர்ஸ் நம்பினாங்க, அதனால தான் அன்றைக்குமே காசு போட்டாங்க. என்னப்பா மாதம் செலவு பண்ணுற, வீடியோ மட்டும் போடுற, ₹1 ரிட்டர்ன் வருமா? எல்லாம் வருங்க, 2-4 வருஷம் கழிச்சு வரும் அப்படிங்கிறது. ஸோ there are few people who believed, but there are a lot of people வேறு என்னால் அது புரிய வைக்க முடியாமல் இருந்திருக்கு. பட் I didn't bother about it. ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணும் அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், எதை நோக்கி போகிறோம் நமக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு திமிரு வந்து நான் அங்கே கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2022 எக்ஸாக்ட்லி 24 months பிஃபோர் தான் முதல்ல ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். மாதம் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் லான்ச் வந்து 1000 பாக்ஸஸ் விற்றோம் எங்களோட ப்ராடக்ட்ஸ், மசாலா கிட்ஸு, பிரியாணி கிட்ஸ் எல்லாமே. இன்றைக்கி 24 months லேட்டர் மாதம் 1.5 லட்சம் யூனிட்ஸ் வந்து we are shipping out. ஸோ இட்ஸ் a 24 month journey. அண்ட் சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வீடியோ வந்து சரி ஆஸ்பிஷியஸாக ஆரம்பிக்கலாம், சக்கரை பொங்கல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலோடு ஆரம்பித்தோம். 50 பேர் பார்த்தாங்க முதல் நாள். இன்றைக்கி எவ்ரி வீடியோ ஆல்மோஸ்ட் 1 million வியூஸ் வரும். அண்ட் இட்ஸ் ஆல் டேக்கன் 4 years to do it. சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் லைக் இந்த குக்டுங்கிற கம்பெனி டக்குன்னு இன்றைக்கி விசிபிலிட்டி கிடைக்குதுண்டு. பட் டக்குன்னுலாம் கிடைக்கல. 4 வருஷம் ராத்திரி பகலாம் முக்குனதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இந்த விசிபிலிட்டி கிடைக்குது. எங்களை கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச வைக்கிற அளவுக்கு விசிபிலிட்டிலாம் கிடைக்குது. பட் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். பட் இட் வாஸ் 4 years ஆஃப் ஒர்க், கண்டினியூஸ் ஒர்க், தட் இஸ் வாட் இஸ் ரீல். அண்ட் இன்றைக்குமே வந்து நாங்கள் நினச்சல ஒரு 1% 1.5% கூட அச்சீவ் பண்ணலங்கிறது என்னோட இது. இன்றைக்கும் திருப்பி இன்றைக்கி பேசுகிறோம், மத்தியானம் போனதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம், எங்களோட டே டு டே ரொட்டீனுக்கு போயிடுவோம். So the last learning is that things take time. You might look like an overnight success, but it's not overnight. It is few years of day in day out of dedicated work தான். Having said that, தரணி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். எல்லாரும் ஆண்டர்ப்ரனர் ஆகணுமானா தேவையில்லை. இன்னொன்று பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்குல்லங்க. இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா there is a guaranteed income that you get every month. பட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் மேபி ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் ரைட் வித் த நம்பர்ஸ், ஒரு 100 கம்பெனியில் ஒரு 4%, 5% சக்ஸஸ் ரேஷியோ 5%. ஸோ 100 கம்பெனியில் வந்து அந்த 5% கம்பெனி தான் ஆக்சுவலாக சக்சீட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஜூஸ் ஸ்டாலு, ரெஸ்டாரண்ட்டெல்லாம் சொல்கிறாங்களேங்க, அது இன்னும் மோசம். 100ல் 2 இல்லை 3 தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ விச் இஸ் வந்து தி என்டையர் ஜேர்னி இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் தி ஆட்ஸ், விச் மீன்ஸ் தட் எல்லாரும் பண்ணணுமானா தேவையில்லை. அது அவங்களோட சாய்ஸ். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் ஆல் டுகெதர். பட் அதை தாண்டி நான் டிட்டர்மைண்டு, எனக்கு நிறைய லேர்னிங் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி வந்து பட்டு மட்டும் திருந்தாமல் படித்து கேட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா யுவர் ஆட்ஸ் ஆஃப் பிகமிங் சக்ஸஸ் இஸ் ஹையர். அண்ட் அந்த ஆட்ஸ் ஹையர் பண்ணிவிட்டு யூ கண்டினியூ டு ஒர்க் ஆன் இட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், தெர் ஆர் வெரி ஹை சான்சஸ் தட் யூ வில் டூ வெல். ஸோ எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி இந்த மாதிரி கதையில் இருக்கிறதோ ஒரு விஷயம் இது கேட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா வந்து ப்ளீஸ் கோ அட் அண்ட் டூ இட். தட் வுட் பி மை லாஸ்ட் திங் டு சே அண்ட் லேர்னிங். Thank you. So, once again, maybe நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து காலேஜில் வந்து ஸ்கூலில் வந்து வீட்டில் சொன்ன பேச்சு கேட்கணும், வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே இங்கே சொல்லலை. ஸோ கம்ப்ளீட்லி என் கதையை தான் சொன்னேன். இதோட பிக்கஸ்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்க எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகிறதில்ல. இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் இல்லை யாரோ 2 பேர் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு யூனோ வாட், அங்கே நான் கேட்ட ஒரு கதையில் எனக்கு இந்த ஒரு லேர்னிங் இருந்துச்சு, அந்த ஒரு லேர்னிங் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி நான் இங்கே இருக்கேன்னு அந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் நடந்துச்சுன்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி ஃபார் த டைம் தட் ஐ ஸ்பெண்ட் ஹியர். தேங்க்யூ.